வணக்கம். ஹோம் பிஸ்னஸ் எபிசோட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்க சாரீ ப்ரீப்ளீட்டிங். ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பிஸ்னஸை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆகி இப்போ தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற பெனிட்டோ அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பெனிட்டோ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் மேம். நீங்கள் வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் முடிச்சுட்டு இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, ஸோ அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் இப்போ வந்து நியூவாக ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணி ப்ராசஸாக கரெக்டாக ப்ரொசீஜராக போகணும் அப்படின்றது தான் எங்களோட தாட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸ்ரீ பாலாஜி அகாடமியில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அங்கே தான் நான் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற சாரீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ சாரீ ப்ளீட்டிங்கில் இப்போ நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்டிங்ஸ் இருக்குது? 3 டைப்ஸஸ் இருக்குது மேம். ஒன்று பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்குது, நார்மல் இது, ஃப்ளஃபி அயனிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஹேங்கிங் டைப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 டைப்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். இப்போ இது எல்லாத்துக்கும் நிறைய டூல்ஸு இதெல்லாம் தேவைப்படுமா? ஆமாம் மேம். எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்ட்ரீம் அயன்ஸ் கண்டிப்பாக நம்மளை அதுதான் ஃபஸ்ட்டு மெயின். அது அயன் பாக்ஸ் வேணும், ஹேர் கிளிப்ஸ் வேணும், அப்புறம் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கவரோ லோகோவோ நம்மளோட ப்ரொஃபஷனலில் நம்ம காமிக்கணும். இது 2 இருக்குது. ஹேங்கிங்க்கு ஹேங்கர் வேணும். ஸோ இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது மேம். ஓகே. இப்போ வந்து ஒரு சாரீ நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக்சுவலாக வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாரீ கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். அது வந்து நம்ம அது கரெக்டாக ப்ரொசீஜராக அவங்க கேட்குற ஒரு மெத்தட். நம்மளுக்கு வந்து இத்தனை ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸை நம்ம எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 hour ஆகும் மேம். பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ கொரியர்லாம் நிறையா பேர் வந்து சாரீ அனுப்பிச்சு ப்ளீட் பண்ணி தர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியுமா? மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் எந்த சைஸுக்கு வேணாலும் நம்மளால் ப்ரீப்ளீட்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. எந்த சைஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரொசீஜராக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். சேஃப்டியாக உங்களுக்கு அது கொரியர் வந்து ரீச் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒருத்தவங்க, இப்போ தான் அதை கற்றுக்குறாங்க. அதுலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மினிமமாக அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணலாம்? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக வந்து என்னென்ன வேணுன்றது அது கிளியராக இருங்க. ஒரு அயன் பாக்ஸ்லேருந்து, ஸ்ட்ரீம் அயன்லேருந்து, ஸ்டாண்ட்லேருந்து, கிளிப்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 5 pins ஏதாவது ஒரு சின்ன பேக் பண்ணி ஜிப்லாக் பவுச் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து சீக்கிரமாகவே ரீச் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். அதே போல் அதுக்கு மினிமலாக ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னா 250 rupees தான் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணது. இப்போ வந்து மோர் தென் 1500 போயிடுச்சு. அது பேஸ்ட் ஆன் த சாரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டாக இருக்கலாம் இல்லை காட்டன் சாரீஸாக இருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸஸ் உங்களோட சாய்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மினிமமாக நாங்கள் ஒரு சாரீ இப்போ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தராங்க வீட்டிலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 250லேருந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஒரு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு 4 சாரீ பண்ணாங்கன்னா மினிமம் ஒரு 1000 rupees ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மினிமமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 1000 rupees 500லேருந்து 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து எந்த லெவல் வரைக்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற டிப்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்த ஹோம் பிஸ்னஸ் எபிசோடில் இன்னொரு பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.